உங்களுக்கு கொலுவில் இன்னைக்கு மகாலட்சுமியுடைய தினத்தன்று ஒரு சிறிய கதை. அனைவருக்குமே இது பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கடவுள் ஒரு நாள் என்ன பண்ணாராம், ஒரு மனிதன் முன்னாடி வந்து தோன்றினாராம். கடவுள் தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணானா, எனக்கு வந்து எல்லாமே வேணும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சுகங்கள் இன்பங்கள் எனக்கு எல்லாமே வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாராம். உடனே கடவுள் என்ன பண்ணார், சரி நீ என்ன கேட்குறியோ அதை வந்து நான் உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 மடங்காக கொடுப்பேன். கடவுள் சொல்கிறார், நீ ஒரு வீடு கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 வீடாக கொடுப்பேன். நீ உன்னுடைய ஒரு நெக்லஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா கூட உன்னுடைய மனைவிக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 நெக்லஸாக கொடுப்பேன். ஒரு வண்டி கேட்டால் 2 வண்டியாக கொடுப்பேன். இதை நீ தீர்மானம் பண்ணிவிட்டு என்கிட்ட கேளு அப்படின்னாராம். உடனே அந்த மனிதன் என்ன செஞ்சானா தெரியுமா, அவனுடைய எண்ணம் எவ்வளோ எண்ணம் வந்து மனிதனுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய மனதில் கடவுளை வைத்து நம்ம வணங்கணும். நம்ம மனசை முதல் தூய்மையாக்கி முதல் நம்ம நம்பினாதான் இறைவனை நம்ம நம்ப முடியும். உடனே கடவுள் சொன்னாராம், நீ கேட்குற ஒரு பொருளுக்கு 2 பொருள் பக்கத்து வீட்டு கொடுப்பேன்னா அவன் என்ன கேட்டிருப்பான்? உங்களுக்கு இப்போ சிந்திக்கக்கூடிய இந்த கேள்வி இது. அதற்கு பதில் உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா, என்னுடைய கண்ணு ஒன்று எடுத்துக்கோன்னானா. ஏன்னா என்னுடைய கண்ணு ஒன்று போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போயிடும்ல. சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய கண்ணை ஒன்று எடுத்துக்க கடவுளே, அப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போயிடும். அப்போ அந்த மனிதன் வந்து மனிதனே கிடையாது, அவன் அரக்கன் தான். அது மாதிரி ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல ஒரு எண்ணங்கள், உங்கள் கையில் இருக்கிற ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே நாம் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுளை எப்பவுமே நீங்கள் வேண்டிக்கணும். சரிங்களா பிள்ளைகளே? சரிங்களா? சந்தோஷம். நன்றி, வணக்கம்.